श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச வணக்கம். சனிக்கிழமை டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி ஜெயவருஷம் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மகம் காலை 11:50 வரையிலே 11:50 வரை மகம், அதன் பிறகு பூரம். திதி தேய்பிறை சப்தமி, யோகம் அமிர்த சித்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். நாள் முழுவதும் மகரத்திற்கு சந்திராஷ்டமம். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 10:30 மணியிலிருந்து பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: சிம்மத்தில் குருச்சந்திரன், கன்னியில் ராகு, துலாமில் சனி, விருச்சிகத்தில் சூரியன், தனுசில் புதன் சுக்கிரன், மகரத்தில் செவ்வாய், மீனத்தில் கேது. गंगातरंग रमणीय जटाकलापं गौरी निरंतर विभूषित वामभागं नारायण प्रिय मनंग मदापहारं
वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् वाचामगोचरमनेकगुणस्वरूपं वागीश विष्णुसुरसेवितपादपीठम् वामेन विग्रहवरेण्यकळत्रवन्तं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् भूताधिपं भुजगभूषणभूषिताङ्गम् व्याघ्राजिनाम्बरधरं जटिलं त्रिनेत्रम् पाशाङ्कुशाभयवरप्रदशूलपाणिं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् सीतांशुशोभितकिरीटविराजमानौ फालेक्षणानलविशोषितपञ्चबाणम् नागाधिपारचितभासुरकर्णपूरं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् पञ्चाननं दुरितमत्तमतङ्गजानां नागान्तकं दनुजपुङ्गवपन्नगानां दावानलं मरणशोकजराटवीनां वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् तेजोमयं सगुणनिर्गुणमद्वितीयम् आनन्दकन्दमपि राजितमप्रमेयम् नागात्मकं सकलनिष्कळमात्मरूपं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् आशां विहाय परिहृत्य परस्य निन्दां पापेरतिं च सुनिवार्य मनस्समाधौ आदाय हृत्कमलमध्यगतं प्रदेशं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् रागादिदोषरहितस्वजनानुरागं वैराग्यशान्तिनिलयं गिरिजासहायं माधुर्यधैर्यशुभगं करलाभिरामं वाराणसीपुरपतिं भज विश्वनाथम् वाराणसीपुरपतेस्तवनं शिवस्य व्यासोक्तमष्टकमिदं पठिता मनुष्या विद्यां श्रियं विपुलसौख्यमनन्तकीर्तिं सम्प्राप्य देहविलये लभते च मोक्षम् विश्वनाथाष्टकमिदं यः पठेच्छिव सन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते மேஷ ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அதிசார கதியிலே குரு 5ஆம் இடத்திற்கு வந்து சந்திரனோடும் இணைந்திருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக நிலவரம். ராசி அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. இன்னும் சரியாக 3 நாட்களிலே சனிப்பெயர்ச்சி ஆகவிருக்கிறது. ஆகவே இந்த 3 நாட்களுக்குள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். புகழ் கிடைக்கும், பணம் கிடைக்கும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். மிகப்பெரிய நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் தேடி வரும். கலைத்துறையினருக்கு செல்வச் செழிப்பும் புகழும் சேர்ந்து வருகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. திருமண நேரம் நெருங்கிவிட்டது. இதுவரை திருமணம் நிச்சயமாகாதவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். 7க்குடையவன் உச்சம் பெற்றிருக்கிறது. களத்திரக்காரகனும் ராசி அதிபதியுமான சுக்கிரன் 8ஆம் இடத்திலே புதனோடு இணைந்து 2ஐ பார்த்து கொண்டிருக்கிறது, குடும்பஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே திருமண வாய்ப்பு கைகூடும். திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடியும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக சிறப்பாக நடைபெறும், செம்மையாக நடைபெறும், நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை, 7ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன், ராசி அதிபதி 7இல் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது, சுக்கிரனோடும் இணைந்திருக்கிறது. 7ஆம் இடத்தில் உள்ள புதன் சுக்கிரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. குடும்பத்தில் சுப விசேஷங்கள் எல்லாம் நிகழ்த்துவது பற்றிய ஆலோசனைகள் நடைபெறும். குடும்பத்தார் அனைவரும் ஒன்று சேர்ந்து முக்கியமான பணிகளிலே ஈடுபடக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஏதேனும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தால் கூட அதெல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை, ராசி அதிபதி சந்திரன் 2ஆம் இடத்திலே உள்ள குருவோடு இணைந்திருக்கிறது. அதிசார குருவோடு ராசி அதிபதி இணைப்பு. 7ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 7ஆம் பார்வையாக, 8ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தில் உள்ள குருச்சந்திரனையும் பார்க்கிறது. மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. 10 குடையவன் 7இலே உச்சம், 4ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. மகரத்தில் உள்ள செவ்வாய் 4ஆம் பார்வையாக மேஷத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் துவங்குவது பற்றி ஆலோசனைகள் எல்லாம் மேற்கொள்வீர்கள். பூமி சார்ந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியில் குருவும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். அதிசார கதியிலே ராசிக்குள் வந்திருக்கும் குரு டிசம்பர் 17ஆம் தேதியன்று வக்ரம் அடைய துவங்குகிறது. டிசம்பர் 22ஆம் தேதியன்று கடகத்திற்குள் சென்று விடுகிறது. 12ஆம் இடத்திற்கு போய்விடுகிறது. ஆக இந்த 17ஆம் தேதிக்குள், இன்று 13, இன்னும் 4 நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெற வேண்டும். நன்மைகள் நடைபெறுவதாக இருந்தால் இன்னும் 4 நாட்களுக்குள்ளாக அது நடைபெற வேண்டும். இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்யும் அனைத்து விஷயங்களும் வெற்றிகரமாக நடந்து முடியும். இது ஒரு நல்ல நாள். இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. அனைத்து விதமான முயற்சிகளிலும் வெற்றி காண்பீர்கள். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 8 குடையவன் உச்சம் என்பதால் ஒரு சில இடையூறுகள் ஏற்படலாம். 12ஆம் இடத்திலே குரு அதிசார கதியிலே வந்திருப்பதால் அனாவசிய செலவுகள் எல்லாம் ஏற்படலாம். ஆனால் இவை அனைத்தையும் மீறி உங்கள் ராசி அதிபதி நன்றாக இருப்பதால் உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டீர்கள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை என்பது அற்புதமான ஒரு யோகத்தை அளிக்கக்கூடிய கிரக நிலவரம். ராசிக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறது. 7 குடையவன் 2 குடையவன் 4ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. களத்திர ஸ்தானாதிபதி வலுப்பெற்றிருக்கிறது. மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். 11ஆம் இடத்து சந்திரன் என்பது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே இந்த நாள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். 2, 5 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான குரு அதிசார கதியிலே 10ஆம் இடத்திற்கு வந்து சந்திரனோடு இணைந்திருக்கிறது. 9 குடைய சந்திரனோடு 10ஆம் இடத்திலே குரு இணைந்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய யோகம். கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும். சிறிது முயற்சி செய்தாலே பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் இது. பட்டங்களும் பதவிகளும் தேடி வருகின்ற நேரம்.
விருதுகளும் கௌரவங்களும் உங்களை நாடி வருகின்ற நேரம். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராசி அதிபதி அதிசார கதியிலே வந்து கொண்டிருக்கிறது. டிசம்பர் மாதம் 17ஆம் தேதியன்று குரு வக்ரமாக துவங்கிவிடும். 22ஆம் தேதியன்று மீண்டும் கடகத்திற்குள் சென்றுவிடும். இப்பொழுது உள்ள கிரக நிலவரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய செயல்களை எல்லாம் சுலபமாக செய்வீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். நீங்கள் எதை முயற்சி செய்தாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் விறுவிறுப்பாக நடைபெறும். தொழிலில் உள்ள மந்த நிலை மாறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உங்களது கடமைகளை மட்டும் செய்து வாருங்கள். ஏற்கனவே துவங்கிய பணிகளை தொடர்ந்து செய்யலாம். புதிதாக எதையும் இப்பொழுது துவங்க வேண்டாம் இந்த நாளிலே. நாளை இரவு சற்றேறக்குறைய 9 மணி வரையிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இன்றைய தினம் இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களை இந்த நாளிலே தவிர்த்து விடுவது நல்லது. கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய பதவிகள் பொறுப்புகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கனவு கண்டிராத அளவிற்கு, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பதவி, மிகப்பெரிய பொறுப்பு இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகச்சிறப்பான ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நேரம். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு திடீர் பதவி உயர்வு, சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு திடீர் தனலாபம், திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுதல், ஆரோக்கியத்திலே பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அவையெல்லாம் முற்றிலுமாக சரியாகிவிடும். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மீன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்து சந்திரன் என்பது நன்மையை செய்யும். 2, 9 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் 11ஆம் இடத்திலே உச்சம் பெற்று மிகச் சிறப்பான நிலையிலே அமைந்திருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வருகிற செவ்வாய்க்கிழமை சனிப்பெயர்ச்சியாக போகிறது. அதிலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை நடைபெறப் போகிறது. அஷ்டமத்து சனி முடிவடையப் போகிறது. ஆகவே அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நேரம் வெகு தூரத்தில் இல்லை. ஆகவே நீங்கள் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்படாதீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு செயலையும் நிதானமாக சிந்தித்து செய்ய வேண்டிய ஒரு நேரம் இது. ஏதோ ஒன்றை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிட்டு போகக்கூடாது. ஆகவே சற்று நிதானமாக செயல்படுங்கள். எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. இன்றைய நாள் ஓரளவு நன்றாக இருக்கும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் தேய்பிறை அஷ்டமி, பைரவர் வழிபாடு செய்கின்ற நாள். நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று பைரவர் சன்னதியிலே பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியினை பார்ப்போம். யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே
ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அழுகை ஏற்றும் ஏறும்போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயன் பன்புலி ஏறி வந்திடுவார் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே திருநெறி பம்பையை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார் நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருள்காவலராயிருப்பார் தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார் பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் கரகத்தியாலில் கன்னிமார்களும் கரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலையினரை நெருங்கிடுவார் 18 படி மீது ஏறிடுவார் கதி என்று அவனை சரணடைவார் அறிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம்
பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். துலாம் ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி நேற்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்திலே சற்று கவனம் தேவை. குறிப்பாக முகம் தொடர்பான கண், செவி, மூக்கு, தொண்டை, பல் போன்ற பகுதிகளிலே ஏதேனும் நோய் அறிகுறி தோன்றலாம். அவ்வாறு நோய் அறிகுறி தோன்றினால் உடனடியாக அதற்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நேற்றைய நிகழ்ச்சியிலே சொன்னேன். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக போக்குவரத்து தொடர்பான தொழிலில் உள்ளவர்களுக்கு தொழில் வளர்ச்சி மிக மிகச் சிறப்பாக இருக்கும். மருத்துவத்துறையிலே உள்ளவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நேரமாக விளங்குகிறது. மருத்துவர்கள் புகழ் பெறுவார்கள். நல்ல மருத்துவர் இவர், கைராசி டாக்டர் என்று உங்களுக்கு பெயர் கிடைக்கும். சில டாக்டர்கிட்டெல்லாம் போனாக்க அவங்க ஒரு வேளை மருந்து கொடுத்த உடனே நமக்கு சரியாயிடும். அது ஒரு கைராசி. அவர்களுடைய ஜாதகத்திலே சுக்கிரன் வலுவாக இருந்தால் அவர்கள் தொட்டால் நோய் குணமாகும். கைராசிக்கு ஆப்போசிட் என்னென்னா ஸ்கைராசி, மேலே அனுப்பிடுவாங்க சில பேர். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ துளாராசி மருத்துவர்களெல்லாம் கைராசி டாக்டர்களாக இருந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நோயாளிகளை எல்லாம் காப்பாற்றி அவர்களுக்கு ஒரு புனர்ஜென்மம் அளிக்கின்ற அளவிற்கு மிகச் சிறப்பாக உங்களது மருத்துவ தொழிலை செய்வீர்கள். அதற்கான அருளை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது சுக்கிரனுடைய வீடாகிய துலாமிலே பிறந்தவர்கள் மருத்துவத்துறையிலே மிகச் சிறப்பாக விளங்குவார்கள். மருத்துவ கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக மிக கடுமையாக பாடுபட்டு படித்து கொண்டிருக்கும் மாணவ மாணவியருக்கு மருத்துவ கல்விக்கான அட்மிஷன் இப்பொழுது சுலபமாக கிடைக்கும். மெரிட்ல சீட் கிடைக்கும். மருத்துவத்துறை தொடர்பான பிற தொழில்களில் உள்ளவர்கள், மருத்துவ செவிலியர் அல்லது மருந்து வியாபாரிகள் அல்லது பாராமெடிக்கல் என்று சொல்லக்கூடிய மருத்துவருக்கு அடுத்த நிலையிலே உள்ள துறைகளிலே பணிபுரிபவர்கள், மருத்துவத்திற்கு தேவையான பொருட்களை விற்பனை செய்பவர்கள், மருத்துவமனை நடத்துபவர்கள் ஆகியோருக்கெல்லாம் இப்பொழுது நல்ல தொழில் வளர்ச்சி, மிகச் சிறப்பான ஒரு செல்வ நிலை, புகழ் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது விளங்குகிறது. உணவுத்துறையிலே தொழில் செய்பவர்கள், ஓட்டல் வைத்திருப்பவர்கள், கேட்டரிங் தொழில் செய்பவர்கள், உணவு பண்டங்களை தயாரித்து விற்பனை செய்பவர்கள், உணவு பண்டம் தயாரிப்புக்கு தேவையான தானியம் போன்றவற்றை, மளிகை பொருட்கள் போன்றவற்றை வியாபாரம் செய்பவர்கள், காய்கறி பழம் போன்றவற்றை விற்பனை செய்பவர்கள், சிறு வியாபாரிகள், குறுந்தொழில் செய்பவர்கள், மிகப்பெரிய அளவிலே ஏற்றுமதி செய்பவர்கள், மிகப்பெரிய உணவுச்சாலை வைத்து நடத்துபவர்கள், உணவகம் நடத்துபவர்கள் ஆகியோருக்கெல்லாம் இப்பொழுது தொழில் ரீதியான வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். சமையல் தொழிலிலே நீங்கள் சாதனை படைப்பீர்கள். ஒருவருக்கு நல்ல யோகமான ஜாதகம் இருந்தால், நேரம் நல்ல நேரமாக இருந்தால் எந்த தொழிலில் வேண்டுமானாலும் கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும். இந்த தொழில்தான் செய்து சம்பாதிக்க வேண்டும் என்று இல்லை. யோகம் இருந்தால் எந்த தொழிலில் வேண்டுமானாலும் பெரிய அளவிலே சம்பாதிக்க முடியும். அவ்வாறு உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக பெரிதாக வளர்ந்து இப்பொழுது நீங்கள் செய்யும் தொழிலிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறையினருக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். பாடல், ஆடல், நடிப்பு போன்ற துறைகளிலே உள்ளவர்கள், சின்னத்திரை கலைஞர்கள், சினிமா கலைஞர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு யோகமான நேரம் என்று சொல்லலாம். இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். உங்களது படைப்புகள் பாராட்டு பெறும். உங்களது திறமைகள் பிறருக்கு தெரிய வரும். உங்களை புகழாதவர்களே இல்லை, உங்களை அறியாதவர்களே இல்லை என்னும் அளவிற்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டி, பிராபல்யம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது விளங்குகிறது. உங்களது படைப்புகள் பாராட்டப்படும், விருதுகள் கிடைக்கும். உங்களது சங்கங்களிலே உங்களுக்கு முக்கிய பொறுப்பு வகிக்கும் வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். கலைத்துறையினருக்கு, உணவுத்துறையினருக்கு, மருத்துவத்துறையினருக்கு இது மிகச்சிறந்த நல்ல நேரம். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். திருமண வயதில் இருக்கும் துளாராசி ஆண் பெண்களுக்கு இப்பொழுது திருமணம் நடைபெறும். 7.5 சனி நடைபெறும் பொழுது தான் திருமணம் எல்லாருக்கும் நடக்கும். 7.5 சனி ஆரம்பித்ததுனால கல்யாணம் யாருக்கும் தாமதமே ஆகாது. இன்னும் சொல்லப்போனால் 7.5 சனி பீரியடில் தான் எல்லாருக்கும் கல்யாணம் நடக்குது. 100க்கு 90% 7.5 சனியில் தான் கல்யாணம் ஆகும். ஆகவே உங்களுக்கு இப்பொழுது 7.5 சனியிலே 2.5 முடிந்து 3வது 2.5 ஆரம்பமாக இருக்கிறது. ஆகவே இப்பொழுது திருமண தடை நீங்கும். மனதிற்கு பிடித்தாற்போல் மன வாழ்க்கை அமைகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று நிறைய பணம் சம்பாதித்து கொண்டு வருகின்ற யோகம் இருக்கிறது. திரைக்கடலோடியும் திரவியம் தேடுகின்ற அற்புதமான வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். கலைத்துறையினர் வெளிநாடுகளுக்கு சென்று கலை நிகழ்ச்சிகள் நடத்தி
பெயரும் புகழும் செல்வமும் ஈட்டி வருவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நேரம். பிற மொழி பேசுபவர்களால் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடைபெறும். பிற மாநிலத்தவர்கள், பிற நாட்டவர்கள், பிற இனத்தவர்கள் ஆகியோரால் நன்மைகள் நடைபெறும். சினிமா துறையிலே இருப்பவர்கள் தங்களுடைய தாய்மொழியை விட பிற மொழிகளிலே வருகின்ற திரைப்படங்களிலே அதிக வாய்ப்புகள் கிடைத்து அதன் மூலமாக பிரபலமடைவார்கள். அல்லது இவர்களுடைய திரைப்படங்கள் பிற மொழிகளிலே டப்பிங் செய்யப்பட்டு அதன் மூலமாக இவர்களுக்கு வருமானம் வரும், புகழ் கிடைக்கும். பன்மொழி படங்களிலே நடிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும். பிற ஊர்களுக்கு அல்லது பிற நாடுகளுக்கு சென்று அங்கே பிற மொழி பேசுவோரோடு பழகி அவர்களோடு சேர்ந்து தொழில் செய்து அதன் மூலமாக வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். திருமண தடை நீங்கும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய, அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு மிகச் சிறப்பாக இருக்கிறது. வீடு, மனை, நிலம் போன்றவற்றிலே முதலீடு செய்வது, சொந்தமாக இடம் வாங்குவது, பூமி வாங்குவது போன்றவையெல்லாம் இப்பொழுது மிகச் சுலபமாக நடைபெறும். இடமாற்றம் செய்வதற்கு வாய்ப்பில்லை. இப்பொழுது நீங்கள் வசித்து கொண்டிருக்கும் இடத்திலேயே தான் வசித்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் பிற இடங்களிலே நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கி போடலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கி போடலாம். அதிக அளவிலான விவசாய வளர்ச்சி ஏற்படும். விவசாய நிலம் வைத்திருப்பவர்கள் அதன் மூலமாக இப்பொழுது வருமானம் கிடைக்கப் பெறுவார்கள். விவசாய நிலங்களின் மூலமாக வருமானம் கிடைக்கும். உங்களுடைய நிலங்களிலே ஏதேனும் சட்ட சிக்கல்கள், வழக்குகள், சர்ச்சைகள் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது தீர்ந்துவிடும். கிடைக்க வேண்டிய சொத்தில் பங்கு கிடைக்கும். உரிய பங்கு சரியான நேரத்திலே கிடைக்கும். நீண்ட காலமாக முடிவுக்கு வராத சட்ட சிக்கல்கள் எல்லாம் இப்பொழுது தீர்ந்துவிடும். ஆகவே மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரம் இப்பொழுது ஆரம்பமாகிறது. இந்த சனிப்பெயர்ச்சி துளாராசிக்கு மிகச் சிறப்பான நன்மையை செய்யும். இப்பொழுது நீங்கள் திருநள்ளாறு சென்று வர வேண்டும். திருநள்ளாறு எப்போ வேணால் போகலாம். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற நாளிலே சென்றால் மிகவும் நல்லது. அது எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்லை. சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் ஆகியவை துலாம். ஆக உங்களுடைய நட்சத்திரம் சித்திரை, சுவாதி அல்லது விசாகம் ஏதேனும் ஒன்றாக இருக்கும். அந்த நட்சத்திரம் வருகின்ற நாளிலே நீங்கள் திருநள்ளாறு போய் ஈஸ்வரனை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். தர்பாரண்யேஸ்வரரையும் பிராணநாயகி அம்மனையும் சனீஸ்வர பகவானையும் தரிசனம் செய்து தியாகராஜ சபையிலே பிரார்த்தனை செய்து கொண்டு வர வேண்டும். எல்லோருடைய பெயர், நட்சத்திரம், ராசி எல்லாம் சொல்லி உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரின் பெயர், ராசி, நட்சத்திரம் எல்லாம் சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டு பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு வர வேண்டும். கோளறு பதிகம் தினசரி படித்து வாருங்கள். பச்சை பதிகம் படியுங்கள். இவ்விரண்டும் படித்து வந்தால் உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த சனிப்பெயர்ச்சி துளாராசிக்கு மிகச் சிறப்பான நன்மைகளை செய்கின்ற ஒரு நல்ல பெயர்ச்சியாக விளங்குகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்திலே முகத்தில் ஏதேனும் ஒரு சிறிய நோய் ஏற்படலாம். அதை மிகவும் கவனிப்பாக பார்த்து உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும். இந்த 2 விஷயம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்று ஃபேஸில் வரக்கூடிய டிசீஸ், இன்னொன்று பணம் கொடுக்கல் வாங்கல சின்ன கருத்து வேறுபாடு வரும். யாருடனாவது ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க கூட சின்ன அமௌண்ட்டுக்காக கோச்சிப்பாங்க. அந்த மாதிரி இந்த 2 விஷயத்திலையும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்ற அனைத்தும் சிறப்பாக, நன்மையாக, எல்லாமே நல்லதாக இருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி துளாராசிக்கு. நாளைய நிகழ்ச்சியிலே விருச்சிக ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம், திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம், திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். குருவாயெண்ணி கும்பிடு மனமே, குருவாயெண்ணி கும்பிடு மனமே, அனுகிரகம் செய்வான் ஸ்ரீ ஹனுமானே, அனுகிரகம் செய்வான் ஸ்ரீ ஹனுமானே. ஸ்ரீராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கல்ப சம்பூத வாயுபுத்திர
अञ्जनागर्भसम्भूत वायुपुत्र नमोऽस्तु ते ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும் ராமா ராமா என முழு மனதோடு உருகியே அழுதால் ஓடியே வருவான். ராமா ராமா என முழு மனதோடு உருகியே அழுதால் ஓடியே வருவான். நவகிரக வினைகள் நம்மை அணுகாமல், நவகிரக வினைகள் நம்மை அணுகாமல் இகபர சுகத்தை இனிதாயருள்வான். இகபர சுகத்தை இனிதாயருள்வான். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். श्रीरामदूत महाधीर रुद्रवीर समुद्भव अञ्जनागर्भसम्भूत वायुपुत्र नमोऽस्तु ते श्रीरामदूत महाधीर रुद्रवीर समुद्भव अञ्जनागर्भसम्भूत वायुपुत्र नमोऽस्तु ते வானர தலைவா தேன்மலர் பாதா ஊனும் உயிரும் உனதருளல்லவா. வானர தலைவா தேன்மலர் பாதா ஊனும் உயிரும் உனதருளல்லவா. பக்தியில் நீயோ முழுமதியல்லவா, பக்தியில் நீயோ முழுமதியல்லவா. சிவவீரமாருதியே கதினி அல்லவா, சிவவீரமாருதியே கதினி அல்லவா. ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். श्रीरामदूत महाधीर रुद्रवीर समुद्भव अञ्जनागर्भसम्भूत वायुपुत्र नमोऽस्तु ते श्रीरामदूत महाधीर रुद्रवीर समुद्भव अञ्जनागर्भसम्भूत वायुपुत्र नमोऽस्तु ते ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம் திருவாமவனை நீ தொழுதிடு கணமும். ஆனந்தம் தவழ்ந்திடும் அருளின் திருமுகம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திருநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் மஜமகள் மஷம். அஸ்மத் குருவியோ நமக விகணத மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய சொற்கள் இனிமையானதாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும், மற்றவர்கள் மனதை புண்படுத்தாததாக இருக்கணும். பொதுவாக நல்ல சொற்களுக்கு நல்ல பலிதம் உண்டு. இருதயத்திலேருந்து வரக்கூடிய சொல் சத்தியமாக பலிக்கும். ஆனால் நாக்கிலேருந்து வர சொல் பலிக்கும்னு சொல்ல முடியாது. இருதயத்திலேருந்து வரக்கூடிய சொல்லுக்கு கட்டாயம் பலிதம் உண்டு. பக்தியோட கூடிய நம்மளோட பூஜையாகப்பட்டது நம்ம நாக்கில் நின்று சத்தியத்தை பேச வைக்கும். பொதுவாக ஜோதிடம் சொல்கிறவங்க அல்லது முக்கியமான நிர்வாகத்தை நடத்தக்கூடியவர்களுக்கு வாக்கு பலிதம், வாக்கு கமாண்டிங் பவர் ரொம்ப அவசியம். இப்போ சொல்ல போகிற இந்த ஆஞ்சநேயர் மந்திரம் ஒரு கூட்டத்துக்கு தலைமை தாங்கவும், நாம் சொல்லக்கூடிய சொற்களுக்கு பலிதம் கொடுக்கவும், வலிமை சேர்க்கவும் இது பலன் தரும். பொதுவாக இந்த ஜபத்தை பண்ணால் 3 காலமும் தெளிவாகிடும்னு சொல்லுவாள். அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலமும் தெளிவாகிடும். குறி சொல்லக்கூடியவர்களுக்கு இது பலன் தரும்னு சொல்லுவாள். ஆனால் குறியை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நாங்கள்
அது இரண்டாவது பட்சம் தான். இருந்தாலும் சாஸ்திர ரீதியாக சொல்லும்போது குறி சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மந்திரம் பலன் தரக்கூடியது நாக்கில் தெய்வம் நின்று பேசும்னு சொல்லுவாள். அதாவது ஒரு 3 முழம் அவங்கவுங்க கையில் 3 முழம் பெரம்பு எடுத்து, மெலிசாக இருக்கும் பெரம்பு, அதை எடுத்து 3, 6, 9 கணக்கில் சேர்க்கறது உண்டு. இல்லை ஒரே பெரம்பை வெள்ளி பூன் போட்டு பூஜையில் வச்சு இந்த மந்திரத்தை ஒரு மண்டலம் ஜபித்து அதுக்கப்புறம் பயன்படுத்துவாள். ஆஞ்சநேய பகவானோட அருளால் எதுவும் தெளிவாகிடும். இதில் நல்லெண்ணெய் இல்லை பொன்னங்கண்ணி எண்ணெயில் தைலத்தில் மை எடுத்து அஞ்சனம் பார்க்குறது உண்டு. ஆனால் அதை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொல்கிறோம். இந்த இடத்துல சொன்னால் மிக விரிவாக போயிடும். அதனால் அஞ்சன காரியம், அஞ்சன சித்தியை பற்றி பின்னால் சொல்கிறோம். அந்த அஞ்சனத்தில் பல வகை உண்டு. இப்போ இந்த ஆஞ்சநேயரோட மந்திரம் எப்படிப்பட்ட காரியங்களை சாதிக்கிறதுக்கும், கோர்ட் வழக்கு ஜெயிக்கவும், மனதில் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி முடியவும் பலன் தரும்னு சொல்வார். ஆஞ்சநேயர் கட்டாயம் நின்று பேசுவார். காரிய சாதனைக்கும் உறுதுணையாக இருப்பார். ஆஞ்சநேயர் சுவாமிக்கு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், அபராஜிதன், ஜெயிக்க முடியாதவன்னு பேர். அசாத்திய சாதகம்னு சாதிக்க முடியாத காரியங்களையும் நமக்கு சாதித்து கொடுப்பார். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத காரியங்களை கூட சுலபமாக சாதிச்சிட முடியும். அதுக்கு இந்த ஆஞ்சநேயரோட மந்திரம் பலன் தரும். பொதுவாக சனிக்கிழமைகளில் ஆரம்பித்து ஜபிக்கலாம். நீங்கள் ஆஞ்சநேயரோட எந்திரம் எழுதியோ இல்லை விக்கிரகம் வச்சோ படம் வச்சோ ஜபிக்கலாம். பானக நைவேத்தியம் ரொம்ப விசேஷம். பானகம் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். வெள்ளத்தை ஜலத்தில் சேர்த்து ஏலக்காய் போட்டு நைவேத்தியம் பண்ணுறது. அந்த பானகத்தை நம்ம உள்ளுக்கும் சாப்பிடலாம், பிரசாதமாக எடுத்துக்கலாம். முடிக்கிற அன்றைக்கி வடமாலை போடலாம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு இந்த ஜபத்தை தொடர்ந்து ஜபிக்கலாம். இல்லை அனுமன் சன்னிதியில் ஜபிக்கலாம், இல்லை வீட்டில் ஜபிக்கலாம். எந்திரமாக இருந்தால் அதுக்கு பிராண பிரதிஷ்டை ரொம்ப அவசியம். பரம்பு வச்சு பூஜிக்கிறதா இருந்தால் அதுக்கு மஞ்சள் தடவி தூப தீபங்கள்லாம் காட்டி சோடசோபச்சாரங்கள் பண்ணி அதை பூஜிக்கணும். எல்லா உபாதைகளும் விளக்கிடும். இங்கே ஒரு விஷயம், குறி சொல்லக்கூடியவர்கள் பெரம்பை கையில் வச்சுட்டு மட்டும்தான் சொல்லுவாள். பைசாத பூத தேவதைகளை விரட்டுறவங்க தான் பெரம்பை பயன்படுத்துவாள். அது பயன்படுத்துறதுனா பெரம்பால் அடிக்கிறதுன்னு இல்லை, அது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா எல்லோரும் இந்த பெரம்பு சவுக்கெல்லாம் பூஜை பண்ணி அதெல்லாம் அடிக்கிறதுன்ற அப்படி சொல்லலை சாஸ்திரத்தில். பெரம்பு எடுத்து சிரத்தில் வைத்தால் உள்ளே இருக்க பைசாத உபாதைகள் உங்களுக்கு வெளியில் வித்வேஷணத்தோடு ஆடும்னு சொல்லுவாள். அது ஆக்ரோஷணமாகி ஆட ஆரம்பிக்கும்னு சொல்லுவாள். அதை தலையில் வச்சு அதை பிரயோகம் பண்ணுறது தவிர அடிக்கிறது கிடையாது. பெரம்பு பூஜையில் வச்சு குறி சொல்லக்கூடியவர்கள் இதை பயன்படுத்துவாள். பொதுவாக காலம்பர வேலையும் சூரிய மறைந்த பிறகோ ஜபம் பண்ணலாம். ஏகாந்தமாக இருந்து ஜபிக்கிறது விசேஷம். அப்படி இல்லை பூஜை அறையில் ஜபிக்கலாம். அனுமார் கோயிலில் ஜபிக்கிறதும் இன்னும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தொலைக்காட்சியில் தெரிகிறது, எழுதிக்குங்க. ஓம் மர்க்கடாய அனுமந்தா ஸ்ரீ ராமதூதா வாயுகுமாரா அஞ்சனா கர்ப்பசம்பூதா மமவசம் குரு ஸ்வாஹா. ஓம் மர்க்கடாய அனுமந்தா ஸ்ரீ ராமதூதா வாயுகுமாரா அஞ்சனா கர்ப்பசம்பூதா மமவசம் குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள். குங்குமத்தில் ஜபாது பிரயோகம் பண்ணி நெத்தியில் திலகமாக இட்டுன்னு போனால் சர்வ விஷயம் உண்டாகும். நாளைக்கு இன்னொரு அபூர்வமான மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களாணி.